Hi students, 12th standard accountancy chapter 5 admission of partner illustration 17 பார்க்க போறோம். Last sum new profit sharing ratio and share sacrificing ratio part 3ல மொத்தம் illustration sum 10 இருக்கு, exercise sum 10 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மொத்தம் 20 sumல இப்ப last sum 17th sum illustrationல பார்க்கலாம். Anil, Sunil and Hari are partners in a firm sharing profits in the ratio of 4:3:3. They admit Raja for 20% profit. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னாக்க அனில், சுனில், ஹரி 3 ஓல்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க நியூ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3:3 இருக்கு. இப்போ 4:3:3னா என்ன செய்வோம், ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணா 4 + 3 + 3 எவ்வளோ கிடைக்குது, 10 கிடைக்குது. அப்போ அனிலோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4/10, சுனிலோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/10, ஹரியோடது 3/10 நமக்கு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ராஜாங்கிற ஒரு நியூ பார்ட்னரா அட்மிட் ஆறாரு. அவருக்கு 20% ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு. நல்லா கவனிங்க, எந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பெர்சன்டேஜ் ஃபார்ம்ல நியூ பார்ட்னர் கொடுத்துருந்தோம், நம்ம என்ன செய்யணும், இதை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஸோ 20%னாக்க என்ன அர்த்தம், 20/100. 100க்கு தான் 20 இல்லையா? அப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிள்ல 1 5 is 5, 25 சார் எவ்வளவு உங்களுக்கு 100 வருது. ஓகேங்களா. அப்போ 1/5 ராஜாவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், 1/5ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஓல்டு ஷேர், நியூ பார்ட்னர் பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணுங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. இப்போ எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம எப்படி ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும்? அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன ஓல்டு ஷேர் வச்சிருக்காங்களோ அதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல நீங்க என்ன பண்ணிடணும், ஓல்டு ஷேர் எவ்வளோ இருக்கு, ஓல்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர் 4:3:3 இருக்குங்களா, அது அப்படியே 4:3:3. இதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ராஜாக்கு 1/5ன்றது கொடுத்துருக்காங்க, ஷேர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? எப்படி அவருக்கு 1/5 கிடைச்சது நமக்கு தெரியாது. இவங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு கொடுத்தாதான் இந்த 1/5 கொடுக்கும். எப்படி அந்த 1/5 கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாதனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1 இருக்கு. இந்த 1ல இருந்து தான் 1/5 என்ன பண்ணிருக்காங்க, ராஜாக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ராஜாவுடைய ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு, இந்த 1ல இருந்து 1/5 மடங்கு ராஜா கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, ரிமைனிங் தானே இவங்க 3 பேரும் பிரிச்சு எடுத்துப்பாங்க ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்ப ரிமைனிங் எவ்வளோன்னு தெரியணும். அப்ப தெரியணும்னா என்ன செய்யணும், இந்த 1ல இருந்து 1/5 சப்ராக்ட் பண்ணணும். பண்ணோம்னா என்ன ஆகுது, நியூமரேட்டர்ல 1னா டினாமினேட்டர்லயும் 1 வச்சுக்கலாம். ஸோ டைரக்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், டினாமினேட்டர்ல 5 தான். ஓகேங்களா. 1 5 is 5 வருது. 5 கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் இப்போ. ஓகேங்களா. 5 1s are 5, 1 1s are 1, 5ல 1 போயிடுச்சுன்னா 4/5. ரிமைனிங் எவ்வளவு கிடைக்குது, ரிமைனிங் ஷேர் 4/5. நல்லா கவனிங்க. அப்போ 1/5 ஒரு ஷேர்ல 1/5 நியூ பார்ட்னர் கொடுத்துட்டாங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு, 1/5 5ல 1 பங்கு இவருக்கு போயிடுச்சுன்னா, மிச்சம் நியூ பார்ட்னர் போயிடுச்சுன்னா 5ல 4 பங்கு தானே ஓல்டு பார்ட்னர் எடுத்துப்பாங்க பிரிச்சு. புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? அப்போ மொத்தம் 5 மடங்கு இருக்கு. ஒரு ஷேர் இருக்கு, ஒரு ஷேர்ல 1ல 5 இவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா மிச்சம் 4/5 யார் எடுத்துக்கிறாங்க, ஓல்டு பார்ட்னர் எடுத்துக்கிறாங்க. அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 4/5ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓல்டு ஷேர் ஒன்று கன்ஃபார்மா நமக்கு தெரியும். இங்க வந்து ஷேர் சாக்ரிஃபைசிங் தான் நம்ம என்ன செய்வோம், மல்டிப்ளையோ சப்ட்ராக்டோ பண்ணுவோம். ஆனா ஷேர் சாக்ரிஃபைசிங் கொடுக்கலன்றதுனால நம்ம ஷேர் சாக்ரிஃபைசிங் ஓல்டு ஷேரை தான் ஷேர் சாக்ரிஃபைசிங் எழுதிட்டோம். அப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரிமைனிங் ஷேர் எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை என்ன செய்யறோம், ஓல்டு ஷேரோட மல்டிப்ளை பண்றோம். இது ஒரு புது சுச்சுவேஷன். ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளவு இருக்கு, 4/5 இருக்கு. ஓல்டு ஷேர் கூட ரிமைனிங் ஷேரை மல்டிப்ளை பண்ணா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னருக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 4/5. 3 பேருக்குமே 4/5 எழுதிக்கிறோம்.
ஓகேங்களா? அப்போ டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடும். 4 4s are 16 by 50, 4 5s are 50, 3 4s are 12 by 10 5s are 50, 3 4s are 12 by 10 5s are 15 இருக்கு. ராஜா நியூ பார்ட்னருக்கு எவ்வளவு இருக்கு? 1/5 ஷேர் இருக்கு. பார்த்தோம்னா டினாமினேட்டர் செக் பண்ணோம்னா ராஜாக்கு 5 இருக்கு, மற்ற 3 ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கும் 50 50 15 இருக்கு. இப்போ ராஜாவுடைய டினாமினேட்டரை என்ன பண்ணணும்? நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணணும்னா இந்த டினாமினேட்டர் 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 15 டினாமினேட்டர் கிடைக்கும்னா 10. அப்போ 10ஆல மல்டிப்ளையும் பண்ணணும், டிவிஷனும் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்குது? 110 is 10, 5 10s are 15 நமக்கு கிடைச்சிருச்சுங்களா? இப்போ என்ன செய்வோம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அனிலுக்கு எவ்வளவு? 60/50, சுனிலுக்கு 12/50, அடுத்தது ஹரிக்கு எவ்வளவு? 12/50, ராஜாவுக்கு 10/50. ஓகேவா? நம்ம என்ன செய்ய மாட்டோம்? டினாமினேட்டர் கன்சிடர் பண்ண மாட்டோம். நியூமரேட்டர் வேல்யூ எவ்வளவு? 12 16 12 12 10 இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16 8 டைம்ஸ் போகுது, 12 6 டைம்ஸ் போகுது, 12 6 டைம்ஸ் போகுது, 10 2s are 10, 5 2s are 10 கிடைக்குது. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 8:6:6:5. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல 4:3:3 எழுதிட்டோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.